வணக்கம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கான் லிமிடெட் issued 50,000 shares, ₹10 each to the public. Payable ₹4 on application, 4 on allotment, ₹2 on first and final call. ஸோ கான் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி 50,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனுடைய வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா ₹10. இந்த ₹10 வந்து 3 பார்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ₹4, அலாட்மெண்ட் ₹4, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ₹2. இவங்க இஷ்யூ பண்ணது 50,000 ஷேராக இருந்தாலும் அப்ளிகேஷன் வந்தது 65,000 ஷேர். ஸோ 65,000 அப்ளிகேஷன் ஷேர்ஸில் 65,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த 65,000 உள்ளே வரப்ப ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் ₹4 அப்படின்ற கணக்கில் 2,60,000 வந்து உள்ளே வந்திருக்கு. ஆனால் இந்த என்டையர் 2,60,000 எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா 50,000 மட்டும்தான் ஷேர்ஸ் அலாட் பண்ண போகிறாங்க. அப்போ 50,000 into 4 அதாவது 2 lakh அதுதான் வந்து ஷேர் கேபிட்டலுக்கு போகணும். அப்போ இங்கே எவ்வளோ எக்ஸஸாக வந்திருக்கு? 2 lakh வர வேண்டிய இடத்துல 2,60,000 வந்திருக்கு. அப்போ இந்த 60,000 வந்து எக்ஸஸ். இந்த 60,000 என்ன பண்ணணும்? அதுதான் கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. டைரக்டர்ஸ் டிசைடட் டு அலாட் 50,000 shares on pro rata basis and surplus application money utilized for allotment. அதாவது 65,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அவங்களுக்கு ப்ரோ ரேட்டா பேசிஸில் 50,000 அலாட் பண்ணிடலாம். அப்போ இந்த 50,000 ஆளுங்க தான் வந்து 65,000க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 15,000 வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க பே பண்ணியிருக்காங்க. அதாவது 15,000 அப்ளிகேஷன்ஸில் ₹4 எக்ஸ்ட்ரா, அதுதான் இந்த 60,000 அதை அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க? இந்த 60,000 ரீஃபண்ட் பண்ண வேண்டாம், அதை இவங்களுடைய அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 50,000 யாருக்கு வந்து அலாட் ஆயிருக்கோ அவங்க தான் வந்து ஓவராலாக இந்த 65,000 அப்ளிகேஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே க்ரக்ஸு. இப்போ இதனுடைய சீக்வன்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு பணம் உள்ளே வருது, அதுக்கான என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் என்ன ஃபார்மில் வருது? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனாக வருது. எவ்வளோ? 65,000 அப்ளிகேஷன்ஸ் இன்ட்டு 4, அதாவது 2,60,000 உள்ளே வருது. அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க. அடுத்தது இதுலேருந்து நம்ம எவ்வளோ வந்து கேபிட்டலுக்கு கொண்டு போனோம்? என்டையர் 2,60,000 கொண்டு போக முடியுமா? முடியாது. சரி, இப்போ நம்ம கேபிட்டல் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக நாம் அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறேன். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட். கிரெடிட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு கொடுக்குறேன். எவ்வளோ ஷேர்ஸு? 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 4, அதாவது 2 lakhs தான். அந்த என்ட்ரி தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அப்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனாக வந்தது 2,60,000, அதில் 2 lakh வரைக்கும் நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் 60 இருக்கு இல்லையா, அதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? அதை வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ? 60,000 அண்ட் அந்த என்ட்ரி தான் இது. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு என்ன டியூவாக இருக்கோ அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ணணும். என்ன டியூவாக இருக்குது? கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? ₹4 ஆன் அலாட்மெண்ட். எத்தனை ஷேர்ஸில்? 50,000 ஷேர்ஸ். 50,000 இன்ட்டு 4, 2 lakh, அதுதான் வந்து அலாட்மெண்ட்டில் டியூவாக இருக்குது. ஸோ அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ணிவிடுவோம். ஈக்விட்டி ஷேர் allotment account debit to equity share capital account. எவ்வளோ? 50,000 into 4, 2 lakhs. ஆனால் இங்கே இந்த என்டையர் 2 lakhம் இப்போ கலெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்லேருந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து அலாட்மெண்ட்டுக்கு 60,000 வந்துருச்சு. ஓகே, அப்போது 2 lakh வந்து டெபிட்டில் இருக்குது, கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது?
60,000. அப்போ பேங்க் வழியாக வர வேண்டியது எவ்வளோ? பேலன்ஸ் 1,40,000 மட்டும்தான். அப்போ அதுக்கான என்ட்ரியை பாஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் அதுக்கு முன்னே இந்த என்ட்ரி நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பணம் வருது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ? 2 lakh minus 60,000, அதாவது 1,40,000. ஓகே, ஸோ பணம் உள்ளே வந்தாச்சு, அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது என்ன பெண்டிங் இருக்குது? ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து டியூவாக இருக்குது. 50,000 into 2, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 1 lakh டியூவாக இருக்கா? அப்போ அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லுவோம்? ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ இது? 50,000 into 2, 1 lakh. 50,000 into 2, 1 lakh. இது வந்து டியூ என்ட்ரி, இங்கே பார்க்கலாம். அடுத்தது இதுக்கான ரிசிப்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு எந்த அக்கௌண்ட்டு? ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். சி, டியூ என்ட்ரி பாஸ் பண்ணுறப்ப நம்ம டெபிட் பண்ணோமா? இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறோம், ஸோ கிரெடிட் பண்ணுங்கள். டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1 lakh. ஸோ இந்த வகையில் நம்ம இந்த எல்லா என்ட்ரிஸும் பாஸ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கான என்ட்ரி தான் இங்கே இருக்குது. ஓகே.